So good evening students. Today we will see the current affairs analysis dated 21st August 2020. First news, Sutlej Yamuna link canal project. So like Punjab and Haryana பிரிக்கப்பட்டதுப்போ there is a water dispute like same like Tamil Nadu Karnataka இருக்கக்கூடிய problem மாதிரி Sutlej Yamuna canal link பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்கு இல்லையா 1960 we signed between India and Pakistan. அதில் 3 rivers வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணோம், தட் இஸ் ஜலம், செனாப், அப்புறம் இண்டஸ் ரிவர். அதே மாதிரி நமக்கு இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாவோட பீப்புளுக்கு இருக்கக்கூடிய 3 வாட்டர்ஸ் வந்து ரவி, பியஸ் அண்ட் சட்லஜ். இப்போ பஞ்சாபும் ஹரியானாவும் அன்டிவைடடாக இருந்தப்போ, ஒரே மாநிலமாக இருந்தப்போ நோ ப்ராப்ளம். வென் இட் வாஸ் செப்பரேட்டட், ரவி, பீஸ் அப்புறம் சட்லஜ் ரிவரோட வாட்டர் மெயின்லி எங்கே ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஒன்லி டு தி பஞ்சாப். அப்போ இந்த சட்லஜ் வாட்டரை வந்து யமுனா ரிவர் கூட லிங்க் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த சட்லஜ் ரிவர் ஃப்ளோ ஆகக்கூடிய ஏரியா வந்து ஹரியானாவாக இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட் தான் இப்போ பண்ணுறதுக்கு இது முன்னாடியே நடந்துகிட்ருக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ அதை கொண்டு போனோம் அப்படின்னா இட் வில் கிரியேட் ப்ராப்ளம் அப்படின்ற பஞ்சாப் பீப்புள் வந்து அதுக்கு போராட்டம் பண்ணுவாங்க, அங்கே கலவரம் வெடிக்கும் அப்படின்றதான் த்ரெட்னிங் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபரோட. 1981 இருந்தே இதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. 1982 construction of 214 km SYL Sutlej Yamuna link was launched. பட் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா பஞ்சாபில் அதுக்கான பீப்புள்ஸ் வந்து போராடினது, அங்கே நிறைய கலவரங்கள் உருவாச்சு, நேஷ்னல் செக்யூரிட்டி த்ரெட்னிங் இருந்ததுனால இட் வாஸ் ஸ்டில் பெண்டிங். சரியா? ஸோ 2016 சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்டட் ஹியரிங் இன் டு த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் டு டிசைட் த லீகாலிட்டி ஆஃப் 2004 ஆக்ட். ஸோ அது என்ன அப்படின்னா இப்போது பிரசிடென்ட் டவுட் லைக் கிளாரிஃபை பண்ணக்கூடிய இடத்துல தான் நம்மளோட சுப்ரீம் கோர்ட் இருக்குது. அண்டர் ஆர்டிகிள் 143 சுப்ரீம் கோர்ட் இஸ் த அட்வைசரி டு தி பிரசிடென்ட். என்னென்ன மேட்டர்ஸில் அட்வைசரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வி ஸ்டடிட் இந்த லைக் கான்ஸ்டியூஷனில் வி ஸ்டடிட். இப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க 2 ஸ்டேட்டு. தட்ஸ் ஸோ இட் கேம் இன் நியூஸ். பஞ்சாபும் ஹரியானாவும் சீஃப் மினிஸ்டர்ஸ் சேர்ந்து உட்காந்து நெகோஷியேட் பண்ணி அதுக்கு ஒரு முடிவை காணணும் சீக்கிரத்தில் அப்படின்றது. ஸோ இப்போ ரீசன் என்ன அப்படின்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அங்கே அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் அ கிரானரி ஆஃப் இந்தியா. பாஸ்கெட் லைக் வீட் ப்ரொடக்ஷன் அதிகம், ரைஸ் ப்ரொடக்ஷன் அங்கே அதிகம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மழை கம்மியாக இருக்க லைக் டிஃபிஷியன்சியாக ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய டைமில் தே யூஸ் ஹை கெப்பாசிட்டி மோட்டர் பம்ப்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் த வாட்டர். அது லைக் கண்டினியூஸாக அப்படி வெறுமனே போயிட்டுருக்கும். இது ஓவர் யூஸ் பண்ணதுனால தான் இப்போ அவங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்குது. எப்படி தமிழ்நாடு இன்றைக்கி கர்நாடகத்தை நம்ம கையேந்திட்டு இருக்கோமோ அதே மாதிரி த சேம் திங் இஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ இப்போது அவங்க வந்து பஞ்சாபில் இருக்க சட்லஜ் ரிவரை வந்து டைவர்ட் பண்ணி இப்போ ஹரியானாவை கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வாட்டர் டெஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்றனால தான் தே ஆர் ரைசிங் த வாய்ஸ். சரியா? அண்டர் ஆர்டிகிள் 143 ஐ ஹவ் டோல்ட் யூ பீப்புள். ஸோ இட்ஸ் அ அட்வைசரி. சரியா? லைக் சில கேட்டகரியில் கொடுக்கணும். That's why it was in news. Then second வந்து women in research and development. ஸோ அது ரொம்ப குறைஞ்சிருக்கு. லைக் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் இன் ரிசர்ச் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் எல்லாம் இப்போது பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப டவுன் ஆயிருக்கு அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள். அக்கார்டிங் டு த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இண்டிகேட்டர்ஸ் STI 2018, India's private sector research companies appear to employ a large proportion of women in the core research and the development activities government funded கேட்டகரியில். ஆனால் ஜாப் கேட்டகரியில் ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களோட பார்ட்டிசிபேஷன்ஸ். அதுக்கான டேட்டாஸ் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் 3,41,818 சயின்டிஸ்ட். அதில் கவர்மெண்ட் செக்டாரில் 2 lakh பக்கத்தில். அதில் பெண்களோட பங்களிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20,351 உமன் எம்ப்ளாய்டு இன் ப்ரைவேட் R&D கம்பெனிஸ். அதில் மேக்ஸிமம் R&D ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது 3 in 4 மொத்தம் நம்ம இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன்ஸில் நான் சொல்கிறேன். 23,008 உமன் இன் மேஜர் சயின்டிஃபிக் ஏஜென்சிஸ் ஆஃப் கவர்மெண்டில் ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க. 1 woman, there is 6 male scientists in private sector establishments. ஸோ 4 for 1 in the major scientific activitiesல இருக்காங்க பெண்களோட பங்களிப்பு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இண்டிகேட்டர்ஸ் லைக் STA பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் சயின்ஸ் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டெவலப்டு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சரியா? ரீசன் ஃபார் த லோ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன், அதுக்கான காரணம் சோஷியல் ப்ரெஷர் அண்ட் தென் பேட்ரியார்கியல் மைண்ட் செட்ஸ். தீஸ் ஆர் த ரீசன். குளோபல் சினாரியோ எடுத்துக்கிட்டால் யுனெஸ்கோவோட ரிப்போர்ட் தட் இஸ் STEM சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்புறம் மேத்தமெட்டிக்ஸில்
பெண்களோட பங்களிப்பு எடுத்துக்கிட்டால் வெரி லோ. லைக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 3%, நேச்சுரல் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸில் 5%, அந்த இன்ஜினியரிங் அண்ட் அலைட் ஸ்ட்ரீம்ஸில் 8%. ப்ரொஃபஷன் ரிசர்ச் அஸ் அ ப்ரொஃபஷனாக எடுத்துருக்கிறதுல 28% வேர்ல்டு ஃபுல்லாக. இது நோபல் ப்ரைஸ் ஷேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு டெவலப் ஆகுது, பட் பேட்ரியார்க்கியல் மைண்ட் செட் மாறலை அப்படின்றதுக்கு உதாரணம். அது அமெரிக்காவாக இருக்கட்டும், யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கலாம். 1901 2019 வரைக்கும் கொடுக்கப்பட்ட நோபல் ப்ரைஸ் வந்து 334. அதில் நோபல் ப்ரைஸஸ் 616 லவரேட்ஸ் இன் பிசிக்ஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரி, மெடிசின், ஆஃப் விச் 20 தான் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? மொத்த லைக் நோபல் ப்ரைஸ்ன்றது அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இயரும் அனௌன்ஸ் பண்ணக்கூடியதான் 334. அதில் ஷேரிங் இருக்கும், 2 பேர் 3 பேர் வாங்குவாங்க. அது சொல்லிக்கிறார். ஏபல் ப்ரைஸ்ன்றது அமெரிக்காவோட மேத்தமெட்டிஷியன், லைக் நார்வேயன், இது ஒரு கிங்கோட ப்ரைஸ். இது நார்வேயன் கிங் வந்து ப்ரொவைட் பண்ண மேத்தமெட்டிஷியன் ஃபீல்டில் லைக் ரொம்ப ஹை லைக் நாலேஜ் உள்ளவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அவார்டு இது யங்ஸ்டர்ஸுக்கு. அதில் லாஸ்ட் இயர் ஒரு உமன் வாங்கியிருக்கு, அமெரிக்கன் மேத்தமெட்டிஷியன் கேரன் உலன்பெக். அவங்க தான் ஃபஸ்ட் உமன் இன் தி ஏபல் ப்ரைஸ். சரியா? ஃபீல்ட்ஸ் மெடல்ஸை எடுத்துக்கிட்டாலும் மேக்ஸ் தான். அதில் லேட் மரியன் மிர்சாகானி, ஸோ அவங்க வாங்கினாங்க, உங்களுக்கு தெரியும். 1936 இவ்வளோ காலத்துக்கு பிறகு அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் இயர் ஹேப்பன். ஸோ 4 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி இந்த அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. நேஷ்னல் செனரி எடுத்துக்கிட்டா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களோட லைக் எஜுகேஷனை, பெண்களோட ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் அதிகப்படுத்துகிற வி ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ். இந்தியாவில் பெண்களோட தரம் எப்படி இருக்குது இன் ஸ்டெம் மீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2015-16 டேட்டா படி 9.3% அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் enrolled in engineering, 15.6 across genders கேட்டகரியில், like 4.3% of female students enrolled in medical science compared to 3.3 across the genders. Then research as a profession எடுத்துருக்கவங்க 13.9% women work as a researcher in India. அப்புறம் presence of technical professions கேட்டகரியில் 620 யூனிவர்சிட்டிஸ், NIT, ISRO, DRDO, IITலாம் ஒர்க் பண்ணக்கூடிய 20%, 20.0%, that is 20%. ஸ்டாஃப் கேட்டகரியில் PhD கேட்டகரியில் 28.7%. அப்புறம் PhD amongst PhD scholars, that is 33.5%. ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் 2020 ரிப்போர்ட் நம்ம ரிலீஸ் பண்ணப்போ இந்தியாவோட ரேங்க் வந்து 108 went to 112. நம்மளோட ரேங்க் வந்து ரொம்ப டவுன் ஆகிருக்கு. இது என்னென்ன கேட்டகரியில் எடுக்கிறாங்க அப்படின்றது கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் பார்ட்டிசிபேஷன்ஸில் வி ஆர் இன் வெரி புவர். 163 out of 189 countries ஃபீமேல் ஒர்க் லேபர் பார்ட்டிசிபேஷன்ஸ். அது இப்போ கம்மியாகிட்டு இருக்குது. 2004-05 கம்பேர் பண்ணும்போது 2011 கம்மியாக இருக்குது. 2004 we got 29% enrollment of women in job, and then 2011-12 it reduced to 22%, and then now it is reducing to some. டெவலப் ஆக உமன்ஸோட லைக் ஜாப் கேட்டகரி ரெடியூஸ் ஆகுது. இன்இக்வாலிட்டி அட் ஒர்க் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண அந்த CMIE, தட் இஸ் சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி ரிப்போர்ட்ஸ்லேயும் கிட்டத்தட்ட நிறைய பெண்கள் வந்து வேலை இழந்திருக்காங்க. 2018 கேட்டகரியில் 11 மில்லியன் ஜாப்ஸ் வந்து மொத்தமாக நம்ம இந்தியா பொறுத்தவரை மக்கள் வேலை இழந்திருக்காங்க. அதில் வேலை இழந்ததில் 8.8 மில்லியன் வந்து பெண்கள் தான். சரியா? இந்தியன் உமன் ரிசீவ் வெரி லெஸ் சேலரி கம்பேரிங் டு தி மேல். அவங்க ஒர்க் பண்ணுற ஈக்குவலண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் லெஸ் சேலரி அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டு ப்ரமோட் உமன் இன் சயின்ஸ், தட் இஸ் இதான் நமக்கு UPSCயில் இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே, இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு லைக் இது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் புள்ளி விவரங்கள் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், வேறு எதுவும் ஹெல்ப் பண்ணாது. விக்யான் ஜோதி ஸ்கீம், தட் இஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லான்ச் பண்ணது. ஸ்டெம்மில் பெண்களோட பங்களிப்பு ஹையர் எஜுகேஷனில் அதிகப்படுத்துறதுக்காக இது இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். கதின்றதும் சேம் தான். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கும் பெண்கள் வந்து ஸ்டெம் எஜுகேஷன்ஸில் அவங்களோட ரிசர்ச் அதிகப்படுத்துறதுக்கும். அண்ட் தென் கிரண் ஸ்கீம், நாலேஜ் இன்வால்வ்மெண்ட் இன் ரிசர்ச் advancement through nurturing, that is a scheme started by Department of Science and Technology bringing gender parity in the research. women வந்து ரிசர்ச் டேலண்டில் அதிகப்படுத்துறதுக்காக. தென் பேட்டி பச்சோ பேட்டி படோ ஸ்கீம் வந்து பெண்களை வந்து ஸ்கூல் சர்வைவல் ப்ரொடெக்ஷன் எம்பவர்மெண்ட் ஃபார் கேர்ள் சைல்டு. ஸோ அதுக்காக நேஷ்னல் சயின்ஸ் டே ரீசென்ட்லி வி செலிப்ரேட். ரீசென்ட்லினா Feb
28 Feb 2020 எவ்ரி இயர் யூஸ் டு செலிப்ரேட். அதில் உமன் இன் சயின்ஸ் அப்படின்றது. ஸோ பெண்களுக்கான முக்கியத்துவம் யூபிஎஸ்சியும் இந்த வாட்டி கருத்தில் கொள்ளும் எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ். தென் டாக்டர் நிதி, அவங்க தான் வந்து இப்போது சிஎஸ்ஐஆரோட சீனியர் சயின்டிஸ்ட். அவங்க வந்து சயின்ஸ் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டோட உமன்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்டை வாங்கியிருக்காங்க. அது மாதிரி சுவாமிநாதன் ஷி காட் அவார்ட் ஃபார் லைக் இந்த WHO அவங்க பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் யூ ஹவ் டு. அப்புறம் ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன்ஸில் ஜெண்டர் கேப் வந்து நேரோ ஆகிட்டு இருக்குது. ஹையர் எஜுகேஷன் கேட்டகரியில் பெண்களோட பங்களிப்பு அதிகமாகுது. அதுக்கான காரணங்கள் என்னன்னா, பெண்களுக்கு அதிகமான லைக் இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கொடுக்குறது. இந்த ஷீ பாக்ஸ்ன்றது ஒர்க் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அவங்க லைக் போஸ்கோ அந்த வெப்சைட்ஸில் போய்ட்டு, இல்லை உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் வெப்சைட்டில் போய்ட்டு தே கேன் ரெஜிஸ்டர் தேர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஷ்யூஸ், சேஃப்டி ஃபார் த ஒர்க் பிளேசஸ். இது என்ன வந்தாலும் சரி, உமன்ஸ் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேஷன் பண்ணணும்னா பிஹேவியரல் சேஞ்ச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பேட்ரியார்கி மைண்ட் செட் போகணும். அண்ட் தென் பெட்டர் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அலோவ் பண்ணுறது, ஈக்குவல் காம்படிஷன், சேலரி ப்ரெஷர்ஸ் அதிகமாக கொடுக்காமல் இருக்கிறது, சரியா, பெட்டர் கண்டிஷன்ஸ். தென் தேர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிலிட்ரி கோப் இன் லைக் மாலி. ஸோ மாலியோட பிரசிடென்ட் இப்ராஹிம் அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்கார். தட்ஸ் ரீசன் இஸ் அவரை வந்து மிலிட்ரி கூப் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலி ரிசைன் ஃப்ரம் த போஸ்ட். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, 2011 தெர் இஸ் அ கிரைசிஸ். லிபியாவில் கிரைசிஸ் உருவானப்போ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிக் டெரரிஸ்ட் குரூப்ஸுக்கு எல்லாமே நிறைய ஆயுதங்கள் அவங்க கண்ட்ரிலேருந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் அங்கே இஸ்லாமிக் மிலிட்ரி கூப் வந்து இட்ஸ் லைக் எ கவர்மெண்ட் தான், ஸ்டில் இன் கண்ட்ரோல். ஆனால் இட் இஸ் அகேன்ஸ்ட் டிக்டேட்டர்ஷிப். சரியா, இட் இஸ் டிக்டேட்டர்ஷிப். மலியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, பொலிட்டிக்கல் கிரைசிஸ், ஓவர் கரப்ஷன்ஸ் அங்கே இருக்கிறது, எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ், பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் இந்த COVID-19 சுச்சுவேஷன் அங்கே இன்னும் கரப்ஷன்ஸும் மக்களோட ப்ராப்ளமும் அதிகமாக இருக்குது. தென் செக்யூரிட்டி கிரைசிஸ், டெரரிசம், ஜிகாதிஸ்ட் குரூப்ஸ் வந்து அங்கே இஸ்லாமிக் பாப்புலேஷன் அதிகம். ஸோ தட்ஸ் த ரீசன் சின்னிஷியா பாப்புலேஷன் அந்த கான்ஃப்ளிக்ட் அங்கே அதிகமாக இருக்குது. மிலிட்ரி கூப் ரொம்ப நாளாக அங்கே ப்ராப்ளம் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் தென் மலியை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ ரிப்பப்ளிகன் கண்ட்ரி. பிஃபோர் இட் வாஸ் ரூல்டு பை கலோனியல். யாருக்கு கீழே இருந்தாங்கன்னா ஃப்ரெஞ்சு கீழே இருந்த கண்ட்ரி இது. தென் ரியாக்ஷன் ஃப்ரம் தி அதர் கண்ட்ரிஸ். ஃப்ரான்ஸ், அதான் ஃப்ரெஞ்சு, அவங்க கொலோனியல் ரூல் பண்ண ஏரியா, அவங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே இப்போ அவங்க வந்து சிவிலியன் ரூல் வர்றதுக்கு முயற்சிகள் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரான்ஸ் Mali's former colonial ruler, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஸோ தே ஆர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் தி டெரரிஸ்ட் குரூப்ஸ் டூ. அல்கொய்தா, இஸ்லாமிக் ஸ்டேட் குரூப்ஸ் அங்கே அதிகமாக லைக் ப்ராப்ளம் பண்ணிடுறாங்க. அது மாதிரி ஆஃப்ரிக்கன் யூனியன்லேருந்து மலியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 15 மெம்பர் எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், தட் இஸ் ஃபார் யுனைடெட் நேஷன், அவங்க வந்து மாலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ண சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் மிலிட்ரி அரெஸ்ட்டில் இருக்காங்களா, அவங்களெல்லாம் உடனே ரிலீஸ் பண்ண ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ ரிஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு. ரிப்பப்ளிக் ஆஃப் மாலியை பொறுத்த வரைக்கும் சஹாரா இந்த லேண்ட்லாக் மேப் படிச்சுக்கோங்க. மாலியோட கேபிட்டல் பமாக்கோ, சரியா, சரி. தென் லைக் நெய்பரிங் கண்ட்ரிஸ் அல்ஜீரியா, நைஜர், புர்கினா ஃபேசோ, தென் கியானா, செனகல், அப்புறம் மௌரிட்டானா. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்டி டி ஐவரி, சரியா. ஸோ தென் மலியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ புவரஸ்ட் கண்ட்ரி. இண்டிபெண்டன்ஸ் 1960 கொடுக்கப்பட்டது. 23 இயர்ஸ் ஆஃப் மிலிட்ரி டிக்டேட்டர்ஷிப்க்கு அப்புறம் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸ் மூலமாக இப்போ கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருங்க. திருப்பியும் மிலிட்ரி டிக்டேட்டர்ஷிப், அங்கே மிலிட்ரி கூப் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ பாப்புலேஷன் அரௌண்ட் 90 million பாப்புலேஷன், 1.25 million square kilometers. French, Bambara, Berber and the Arabic are the languages. Islam is the main religion and the indigenous beliefs also there. Then Atal ranking of institution on innovation and achievements 2020 லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதை பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்டகரி வரும். இதில் பப்ளிக் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரி, செல்ஃப் ஃபினான்ஸ் அப்படி 2 கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் பப்ளிக் ஃபண்டடில் ரொம்ப நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் லைக் ஐஐடி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனுக்கு தனி ரேங்கிங், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் தனி ரேங்கிங்ஸ், அண்ட் சென்ட்ரல் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே தனி. அது மாதிரி ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி தனி ரேங்கிங். கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் கேட்டகரியில் ப்ரைவேட் அதெல்லாமே தனித்தனியாக ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக ரேங்கிங் பண்ணுறேன். இந்த வாட்டி பெண்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய காலேஜஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, தனி ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளோட
அவினாஷி லிங்கம் காலேஜ். ஸோ அது தமிழ்நாட்டில் இருந்து இந்திய அளவில் ஃபஸ்ட் ரேங்கிங் வந்துருக்கு பெண்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறதுல. ஸோ மேஜர் இண்டிகேட்டர்ஸ் எடுத்தினா பட்ஜெட் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் சைட், அது எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், R&D, அப்புறம் இன்னோவேட்டிவ் லேர்னிங் மெத்தட்ஸ், லைக் ப்ரொமோஷன் அண்ட் சப்போர்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஜென்ரேஷன், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், கமர்ஷியலைசேஷன், இனோவேஷன் இன் கவர்னன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதெல்லாம் அடிப்படையில் ரேங்கிங். IIT மெட்ராஸ் லைக் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கேட்டகரியில் அவங்களுக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் லைக் சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் கேட்டகரியில் IIT அதான் மெட்ராஸுக்கு தான் அந்த ரேங்கிங் ஃபஸ்ட் ரேங்கிங் கிடச்சிருக்கு. அப்புறம் மகாராஷ்டிரா இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி, அது கவர்மெண்ட் எய்டட் யூனிவர்சிட்டிஸில் அவங்களுக்கு அந்த கேட்டகரி. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நோ நீட் டு ஸ்டடி திஸ் டேட்டா, இது சொல்கிறேன் உங்களுக்கு அவேர்னஸுக்காக, நோ நீட் டு ஸ்டடி, இந்த நேம் எல்லாம் நீங்கள் படிக்க வேணாம். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் அந்த ரேங்கிங் எந்த கேட்டகரியிலலாம் எடுக்கிறாங்கன்ற அந்த இது சொன்னல இண்டிகேட்டர் சொன்னல அது மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஹூ இஸ் ரிலீஸிங் த ரிப்போர்ட் அதுவும் தெரிஞ்சுக்கணும். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பூனே கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் கேட்டகரியில், ஒடிசா கலிங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி KIT ப்ரைவேட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் கேட்டகரியில், ப்ரைவேட் காலேஜ் கேட்டகரியில் SR இன்ஜினியரிங் காலேஜ் தெலுங்கானா, அவினாஷி லிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்சஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் கோயம்புத்தூர், ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் உமன் கேட்டகரியில் ஃபஸ்ட் ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. சரியா? தென் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் NCC, ரீசெண்டில் நம்ம பிரைம் மினிஸ்டரோட டாக் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அவரும் சொல்லியிருந்தார், NCCயோட இம்பார்ட்டன்ஸை வந்து அதிகப்படுத்தணும், கோஸ்டல் ஏரியாலெல்லாம் அவங்கள பயன்படுத்தணும், லைக் ஃபார் ப்ரொடெக்ஷன்ஸ், நேஷ்னல் டிசாஸ்டர் வரும்போது அவங்கள பயன்படுத்துகிறேன். இப்போது ஏன் NCCயை பற்றி அதிகமாக பேசுகிறாங்கன்னா, ஷெகாவத் கமிட்டியோட ரிப்போர்ட் 2016ஓட ரிப்போர்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸெட்ரா. வில் டிஸ்கஸ் இன் லைக் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபார் பிஃபோர் த எக்ஸாமினேஷன். ஸோ NCCயை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய தேவையில்லாத ப்ராப்ளம் இல்லாத ஏரியாக்கெல்லாம் ஆர்மி கண்டோன்மெண்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறது, தேவையில்லாத செலவீனங்களை தருக, பென்ஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறது, புதுசாக யங்ஸ்டர்ஸ் அலோவ் பண்ணுறது, ஷார்ட் சர்வீஸில் அதிகமான பீப்புள் எடுக்கிறது, உமன்ஸாக இருக்கட்டும் சரி மென்ஸாக இருக்கட்டும். அப்புறம் 3 years ஷார்ட் சர்வீஸ் சிஸ்டம், 3 year ஆர்மி சர்வீஸ் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. NCC சிஸ்டத்தை கோஸ்டல் ஏரியான்னு அவர் சொல்லலை, இந்தியா ஃபுல்லாக அதிகப்படுத்துறதுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணார், ரிஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் இது பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கான இப்போ NCCயோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் நிறைய இடங்களில் அவங்கள தான் பயன்படுத்தினாங்க, மார்க்கெட் ஏரியாவில் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்க பயன்படுத்தப்பட்ட மெடிக்கல் சப்ளை, ஹாஸ்பிட்டல்ஸில் க்யூஸ் எல்லாம் கண்காணிக்கிறது. ஸோ பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் போலீஸை விட அதிகமாக பயன்படுத்தப்பட்டது NCC, மறைமுகமாக பயன்படுத்தப்பட்டாங்க. ஸோ அதனால தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போது நம்ம நாடு உணர்ந்திருக்கு அப்படின்றத நான் நம்புகிறேன். தென் கீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ்பேன்ஷன் டோட்டல் 1 lakh கேடட்ஸை வந்து அதிகப்படுத்த போகிறாங்களாம். 173 பார்டர் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், நம்ம பார்டர் ஏரியா ப்ளஸ் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ். இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட், அது மாதிரி மற்ற எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் இதை அதிகப்படுத்த போகிறாங்க. ஸ்டேட்ஸ் இல்லை, டிஸ்ட்ரிக்ட்ஸ் 173. ட்ரைனிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அவங்க ஃப்யூச்சரில் ஆர்மியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு லைக் பிரிட்ஜ் அமையும் அப்படின்றது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்கில் ட்ரைனிங், இதில் எல்லாமே அவங்கள பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 1948 இட் வாஸ் கிரியேட்டட் பை தி HN குன்ஸ்ரு கமிட்டி. குன்ஸ்ரு கமிட்டி உங்களுக்கு தெரியும், ஃபசல் அலி கமிட்டியில் ஹீ இஸ் ஆல்சோ எ பார்ட், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது ஆர்மியில் நிறைய பேர் சேர்றதுக்கு விரும்பினதுனால எல்லாரையும் ஆர்மியில் நம்ம சேர்க்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் தான் ஜவஹர்லால் நேருவோட கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா NCCயை உருவாக்குனாங்க. ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம், ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவலில் இதை பயன்படுத்துகிறோம். ஸோ தட்ஸ் ஆல். பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் அப் பண்ண நினைக்கிறவங்க, புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க 25 lakh இன் மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் செக்டர்னால் 10 lakh வந்து இவங்க லோன் ப்ரொவைட் பண்ண மாட்டால் அப்ரூவல் கொடுப்பாங்க. ரூரல் ஏரியாவை பொறுத்தவரைக்கும் 25% 35%. அப்படின்னா நீங்கள் 1 lakh லோன் எடுத்திங்கன்னா யூ ஹாவ் டு பே ஒன்லி 65,000 rupees. சப்சிடிஸ் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும். அதே இது அர்பன் ஏரியா எடுத்திங்கன்னா 25% வரைக்கும் சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது புதுசாக தொடங்குறவங்களுக்கு மட்டும், ஸ்டார்ட் அப் கேட்டகரிக்கு மட்டும்தான். இதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ அதிகமாக இருக்குது. கோவிட்-19 சிச்சுவேஷனில் நிறைய பேர் ஜாப் இழந்துட்டாங்க. ஸோ சொந்தமாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஜாபை பண்ணுறதுக்கு தே ஆர் வில்லிங் டு டூ. ஸோ இதன் மூலமாக இந்த PMEGயை பொறுத்த வரைக்கும் தே வில் கிவ் அப்ரூவல், தே ஒன்ட் கிவ் கேரண்டி ஃபார் லோன் நீங்கள் பேங்க்ஸில் போய் தான் வாங்கணும். பேங்க்ஸ் வில் ப்ரொவைட், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வில் ப்ரொவைட் லோன்ஸ். இதோட கீ பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா, லான்ச் பண்ணுறது இட்ஸ் லைக் சப்சிடி, கிரெடிட் லிங்க் சப்சிடி. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதில் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து KVIC, காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன்.
மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கீழே தான் இது வரும். அலோஸ் என்டர்பிரனர்ஸ் டு செட் அப் த ஃபேக்ட்ரி யூனிட்ஸ். ஏஜ் வந்து 18 இயர்ஸ் எபோவ் இருக்கணும். ஒன்லி நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஆர் அலோட். செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்களும் தொடங்கலாம், ஆனால் ஆல்ரெடி அவங்க வந்து எந்த பெனிஃபிட்டும் கவர்மெண்ட் சைட்லேருந்து வாங்க இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்னா 25 lakh. அப்புறம் சர்வீஸ் செக்டார்னால் 10 lakh வரைக்கும். ரூரல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரி 25% டிஸ்கவுண்ட்டில் சப்சிடிஸ் கிடைக்கும். அண்ட் தென் மற்ற கேட்டகரி ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா அவங்களுக்கு எல்லாமே 35%. அர்பன் ஏரியா பொறுத்தவரை 15% ஃபார் ஜெனரல் அண்ட் 25% ஃபார் த ஸ்பெஷல் கேட்டகரி. ரோல் ஆஃப் பேங்க்ஸ் எடுத்திங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ப்ரைவேட் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே லோன் கொடுப்பாங்க. தென் இதுக்கு இப்போ ஆல்ரெடி எடுத்தவங்களுக்கும் செகண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பிஎம்இஜிபியில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க, இல்லைனா முத்ரா லோனில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு. சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய லோன்ஸ் வந்து பே பண்ணுறதுல கிட்டத்தட்ட 10,169 crore இது வரைக்கும் லோன் கொடுக்கப்பட்டிருக்கு 2015 2020 வரைக்கும். ஆனால் அதில் கிட்டத்தட்ட 1,537 வந்து என்பிஏவாக மாறி இருக்குது, நான் பர்ஃபார்மிங் அசட்ஸாக. தீஸ் ஆர் த. அப்புறம் இந்த லோன் கொடுக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஸ்கில் ப்ராப்ளம் இருக்குது. தென் ஏஷியன் அண்ட் இந்தியா நெட்வொர்க் ஆஃப் திங்க் டேங்க்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். இப்போது இதுக்கான இந்த மீட்டிங்கில் நம்ம கலந்துக்கிட்டதுக்கான ரீசன், இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஏன் ஏஷியன் பக்கம் நம்ம திரும்புகிறோம் அப்படின்னா, வேர்ல்டு இந்த பக்கம் வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோவாக இருக்கட்டும், யுஎன்எஸ்சியாக இருக்கட்டும், டபிள்யூஹெச்ஓவாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம இப்போது பெரிய ப்ராப்ளத்தில் இருக்குது. நம்ம மல்டிலேட்ரலிசம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாமே வந்து யூனிலேட்ரலிசம் கான்செப்டில் இப்போ ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ப்ராப்ளம்ன்றனால யூஎன்எஸ்சி இன்னொரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலை கோவிட்-19க்கு எதிராக. அதுமாதிரி டபிள்யூஹெச்ஓவில் சைனா மேலே பழியை போட்டுட்டு அமெரிக்கா எஸ்கேப் ஆகுது ஃபண்டிங் பண்ணுறதுல. ஸோ இதெல்லாமே வந்து இந்தியா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு அது ஒரு பெரிய பாதிப்பு. அப்படின்றப்போ தான் வி ஆர் அலைனிங் வித் திஸ் குரூப்ஸ். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஹவு டு டேக்கிள் த சிச்சுவேஷன்ஸ் அதான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ். பட் அப்புறம் ஸ்வச் சர்வேக்ஷனோட 2020 அவார்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூ பீப்புள் நோ தட் 5th எடிஷன் இது வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கு 5th எடிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2021 வரக்கூடிய 6th எடிஷன். அதுக்கான சர்வேல ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கு, அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போது இதை அனௌன்ஸ் பண்ணுறது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸ்வச் பாரத் அர்பனுக்கு மட்டும்தான் இது. அர்பன் ஏரியாவில் 2019 2019க்கு முன்னாடி வி அச்சீவ்டு த ஓப்பன் டெஃபிகேஷனில் 100% நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். சிட்டிஸ் பாப்புலேஷன் 10 lakh பாப்புலேஷனில் எந்தெந்த சிட்டிஸுக்கு வந்து ரேங்கிங் கொடுத்துருக்காங்கன்னா, இண்டோருக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்கிங், ஃபாலோட் பை சூரத் அண்ட் நவி மும்பை, எல்லாமே மகாராஷ்டிரா கேட்டகரியில் தான் வருது. தென் நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன் சிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரேட்டர் மும்பை, பெங்களூரு, தட் இஸ் பெங்களூரு, அமிர்தசர், கோட்டா, சென்னை எல்லாமே வெரி புவர். பாட்னா வித் 47. சிட்டிஸ் வித் பாப்புலேஷன் 1 to 10 lakh எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்தீஸ்கரோட அம்பிகாபூர் அவங்க வந்து ஃபஸ்ட்டு, மைசூர் செகண்ட், நியூ டெல்லி தேர்ட் கேட்டகரி, பீகாரோட கயா வந்து 382 ரேங்க் பாட்டம் கேட்டகரி. லாஸ்ட்டில் சொல்கிறது பாட்டம்னா. சிட்டிஸ் வித் பாப்புலேஷன் லெஸ் தேன் 1 lakh எடுத்துக்கிட்டிங்கன்னா கராத் அப்படின்றது இதெல்லாமே மகாராஷ்டிரா தான். சஸ்வாட் அப்படின்ற லோனாவாலா அப்படின்றதும் 1 lakh பாப்புலேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய சிட்டிஸ். சரியா? தென் அதர் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரணாசி, கேஞ்சட்டிக் டவுன்ஸில் வாரணாசி இஸ் த கிளீனஸ்ட் ஒன். ஜலந்தர் கண்டோன்மெண்ட்ஸ் ஏரியாக்களில் அது வந்து கிளீனஸ்ட் ஒன். நியூ டெல்லி கேபிட்டல் சிட்டியில் இட்ஸ் அ கிளீனஸ்ட் ஒன். சத்தீஸ்கரில் ஸ்டேட் வைஸில் அர்பன் லோக்கல் பாடி அதிகமாக இருக்கக்கூடியதில் கிளீனஸ்ட் ஒன். 100 அர்பன் லோக்கல் பாடி கீழே இருக்கக்கூடிய ஏரியாக்களில் ஜார்க்கண்ட் இஸ் த கிளீனஸ்ட் ஸ்டேட். சரியா? அப்புறம் ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் வந்து லான்ச் பண்ண 2014 வி அச்சீவ் 100% ஓப்பன் டெஃபிகேஷன் அண்ட் 100% சயின்டிஃபிக் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் ஃபேஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2020, ஆனால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 21 வரைக்கும். ஸோ அதில் டார்கெட் எடுத்திங்கன்னா டேக் கரண்ட் டார்கெட்ஸ் ஃபர்தர், தட் இஸ் ஜீரோ டம்பிங் வேஸ்ட், ஓப்பனில் டம்பிங் பண்ணுறது, ஸ்லட்ஜ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சேஃப் கண்டெய்ன்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது, அதை ஒழுங்காக கிளியர் பண்ணுறது, அதில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு எல்லாமே சேஃப்டி கியர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுறது. ட்ரீட் த ஆல் வேஸ்ட் வாட்டர் பிஃபோர் டிஸ்சார்ஜிங் இன்டு த வாட்டர் பாடிஸ். கிரே வாட்டர், பிளாக் வாட்டர் எல்லாமே, பிளாக் வாட்டர்ன்றது டாய்லெட், கிரே வாட்டர்ன்றது
கிரே வாட்டர்ன்றது கிச்சன்லேருந்து வெளியில் வரக்கூடிய வாட்டர்ஸ். இது எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணி ஃபில்டர்னா க்ளீன் பண்ணி லைக் it can be used for like agriculture processes and all. Then 2020 இப்போ அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை லான்ச் பண்ணியிருக்காங்க 2021க்கான சர்வேக்ஷன், தட் இஸ் 6th எடிஷன் ஆஃப் சர்வே. அதில் பிரராக் தௌர் ஷமான் அப்படின்றது இது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு ஜூன் ஜூலை டைமில் நான் இதை உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் 5 என்ன அப்படின்னா இது அடுத்த சர்வேல வரும். திவ்யா, அனுபம், உஜ்வால் தட் இஸ் சில்வர், உதுத் ப்ரௌன்ஸ், அரோஹி அஸ்பைரிங் அப்படின்றது, திவ்யான்றது பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சிட்டிஸுக்கும் இந்த சப் கேட்டகரிஸும் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. சரியா? தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ yeah, that's all about today's current affairs. Now the time for the MCQ. So daily current affairs MCQ 21st August 2020. First question, consider the following statements regarding National Disaster Management Plan. Statement number 1, it provides a framework and direction to government agencies for all phases of the disaster management cycle. Statement number 2, the aim of the plan is to drastically lessen the damages caused during and the aftermath natural disasters only. Statement number 3, through this plan India has aligned its strategy with the Sendai framework disaster risk reduction 2015-2013. Options are A 1 and 2 only, option B 1 and 3 only, option C 2 and 3 only, option D all of the above. Question number 2, consider the following statements with reference to Swadeshi microprocessor challenge. Statement number 1, the challenge seeks to invite innovators and startups to make indigenous microprocessors. Statement number 2, it has announced by the Niti Aayog under Atal Innovation Mission. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Third question, with reference to Digital Quality of Life DQL Index 2020, consider the following statements. Statement number 1, the index was released by Surfshark. Statement number 2, electronic security is the one of the parameters of this index. Statement number 3, India ranks among the highest in the world in terms of internet quality. Options are A 1 and 2 only, option B 2 only, option C 2 and 3 only, option D all of the above. Question number 4, consider the following statements. Statement number 1, the Unani system of medicine was introduced in India by the army of Alexander in 2nd century BCE. Statement number 2, Swag Rigpa is a Tibetan system of medicine. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Fifth question, with reference to biofuels, consider the following statements. Statement number 1, second generation biofuels are produced from microorganisms. Statement number 2, genetically engineered crops are used in third generation biofuels. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 6, with reference to rejuvenation of river Ganga, which of the following statements are correct? These are not correct, sorry. Statement number 1, Ganga Action Plan was the first river action plan that was taken to improve the river water quality. Statement number 2, National River Conservation Plan is an extension to Ganga Action Plan. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 7, Badbooth project recently seen in news is located on which of the following river? A Narmada, B Godavari, D Mahanadi, D Kaveri. A Narmada, B Godavari, C Mahanadi, D Kaveri. Question number 8, with reference to Gothic architecture, consider the following statements. Statement number 1, the architecture emerged from France and England. Statement number 2, pointed arches with ribbed
Valets is the unique feature of the architecture. Statement number 3, Victoria Memorial is an example of Indo-Gothic architecture. Options are A 1 and 2 only, option B 2 only, option C 3 only, option D all of the above. Shall I move? Question number 9, consider the following statements regarding contempt of court in India. Statement number 1, criminal contempt is the willful disobedience to any judgment, decree, direction, order, writ or other process of a court. Statement number 2, on finding guilty of contempt of court, the court can only impose the fines. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 10, with reference to National Recruitment Agency, consider the following statement. Statement number 1, the NRA will be a society registered under the Societies Registration Act 1860. Statement number 2, it will conduct the common eligibility test for recruitment to all gazetted and non-gazetted posters in the government and public sector banks. Options are A 1 only, B 2 only, C both, D neither. So that's all about today's current affairs, students. Hope you people answered. Thanks a lot for joining with us.